வணக்கம் குருஜி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். இப்போ செவ்வாய் பயிற்சி, இந்த ரிஷபராசியில் வரக்கூடிய செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசி வராது. இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு இன்ட்ரோ, எத்தனை நாட்கள் இந்த ரிஷபத்தில் இருப்பார், என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானோட பயிற்சி. இது வரைக்கும் செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இப்போ இதுலேருந்து விலகி ரிஷபராசிக்கு வரப்போகிறார். ரிஷபராசி சுக்கிரனோட வீடு அப்படின்னாலும் அவர் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். இது மூணுமே ஆல்மோஸ்ட் இவருக்கு ஃபேவரபிள் நட்சத்திரம் தான். ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசிக்கு வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சி. ஆனால் என்ன ஒன்றுன்னா, சனி பகவானோட 3ஆம் பருவம் அங்கே விழுறது ரிஷபராசியில். இப்போ தான் சூரியன் அப்படியே விலகி அங்கே போனார். இப்போ செவ்வாய் மாட்டிக்கினார். ஆனால் இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, செவ்வாயும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல. அதுதான் அந்த சமசப்தமாக பார்வை இல்லை, அந்த சனியோட பார்வை தான் விழருது. ஸோ அந்த வகையில் இந்த ரிஷபராசியில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த செவ்வாய் பகவான் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமிக்கெலாம் யோகம் கொடுக்கக்கூடியவர். ஸோ செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், இரத்தக்காரகன், அதான் உடன்பிறப்புக்காரகன் வச்சது. சக உதரன், உதரம்னா ரத்தம், சக உதரம் சகோதரன், சகோதரன் சகோதரிலாம் அதான், அதுதான் பிராத்ருன்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில், பிராத்ரு. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானோட பேச்சு ரிஷபராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. இந்த மீனராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதி. இது வரைக்கும் 2ல் இருந்தார், இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி வரார். இந்த மீனராசிக்கு 3ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவான் இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த செவ்வாய் பயிற்சி 45 நாட்களுக்கு. ஏன்னா இப்போ ஜென்ம சனி ஒன்று போயிட்டுருக்கு. ஏன்னா ஜென்ம சனின்றது நம்ம மென்ஷன் பண்ணி தான் ஆமாம் கருத்தில் எடுத்துக்கணும். என்ன பிரச்சனைனே தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கும். எதுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு தெரியாத லெவலுக்கு மீனராசிக்கு இருக்குது. ஏன்னா ஒரு சில பேருக்கு 7 சனி போயிட்டுருக்குன்னு கொஞ்சம் உசராவாக இருக்கிறாங்க. கரெக்ட். ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு மன அழுத்தம் அதிகம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒரு குறையாக இருக்கிற மாதிரி, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லாமல் இப்போ வேறு மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி மனக்குழப்பத்தை நிறைய கொடுத்துருக்கு இந்த ஜென்ம சனி. அதனால தான் ஜென்ம சனி நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ராசிக்கு 2 கூடிய கிரகம் யோகாதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இது 3ஆம் இடத்துல, அது அரைமறைவு ஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆமாம். அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கு நட்பு நட்சத்திரம் தான் அங்கே இருக்குது. மறைஞ்சாலும் அது சுப, அந்த கிரகங்கள்லாம் சுபம், இது நல்லது தான். அது சனி பார்வையில் இருக்கிறதுனால நான் இவ்வளோ லென்த்தாக கேள்வி கேட்குறேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஜென்ம சனி ஒவ்வொருத்தர் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கும், இப்போ ஜென்ம சனி நடக்கும்போது கோச்சார சனி இருக்கு இல்லையா, இது என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னா அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும். கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எப்படி இருந்துக்கணும், அது செவ்வாய் பயிற்சிக்கு எப்படி இருக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவானோட பயிற்சி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சி. என்னதான் சனி பகவானோட பார்வை இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். என்னென்னா, நம்ம போன இதில் பதிவில் நிறைய பேர் எழுதியிருந்தாங்க, மீனராசினியர்கள் படித்தேன் நான். நீங்கள் சொன்னது கரெக்டுங்க. 7.5 சனி ஜென்மத்துலேருந்தே, பிறந்ததுலேருந்தே 7.5 மாதிரி தான் இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி தான் அனுபவிச்சுட்ருக்காங்க. பிறந்ததுலேருந்தே ஃப்ரம் பர்த் 7.5ங்கிற மாதிரியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குழப்பத்திலேயே போயிட்டுருக்கு. பணம் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, வேலை இருக்கிறவனுக்கும் சரி, வேலை இல்லைன்னா, குடும்பம் இருக்கிறவனுக்கும் சரி, குடும்பம் இல்லாதவனுக்கும் சரி, உத்தியோகம் இருக்கிறவனுக்கும் சரி, உத்தியோகம் இல்லை, தொழில் வியாபாரம் யாருக்குமே அப்படி தான் இருக்குது. மீனராசி நேயர்கள் அப்படி தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. குரு 5ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லை. அவங்க ஒரு பிரைட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் ஜென்ம சனி உட்காந்துருக்கார். ஆனால் அந்த ஜென்ம சனியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. பார்த்தோன்னா வீரியம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் தெளிவு வந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா சவாலை சமாளிக்கலாம் அப்படின்னு தைரியமாக எழுந்து உட்காந்துட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எதாக இருந்தாலும் மீட் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே டைவர்ஷன் தான், டேக் டைவர்ஷன், அவ்வளோதான். அப்படி வந்துட்டாங்க. இப்போ அப்படியே சோம்பி கிடந்தவர்கள் அப்படியே என்ன பண்ண போகிறோம், என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல், நீங்கள் சொன்னது அற்புதம். எப்படின்னா, வடிவேலு, நடிகர் வடிவேலை ஒரு படத்தில்
ஒரு 4-5 பேர் மறைஞ்சு நின்று அடிப்பாங்க. அப்போ ஒரு டே எவன்டா அடிக்கிறீங்க, ஏதாவது சொல்லிட்டு அடிங்கடா, எதுக்கு அடிக்கிறீங்க, எவன் அடிக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படிம்பார். அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் அடி வாங்குறாங்க. ஆனால் யார் அடிக்கிறாங்க, எந்த கிரகம் அடிக்குதுன்னு தெரில. எல்லாரும் நினைக்கிறாங்க, ஆஹா சனி 7.5 சனியாக இருந்து அடிச்சிட்டு இருக்கார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எங்கேருந்து ஒரு அடி விழுது. இது யாராது அப்படின்னு பார்த்தா யாரோ ஏதோ ஒரு கிரகம். இப்படி அவங்க வந்து அடிபட்டு மிதிப்பட்டு வெளியில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ராகு 12ஆம் இடம், கேது 6ஆம் இடம். அதுதான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், தைரியத்தை கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இருள் கிரகங்கள் மறைவு இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம் என்ன, அதனால அவங்க சமாளிக்கிறாங்க. இப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கும்போது 2ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஓரளவுக்கு இவங்களுக்கு தனவரவு கிடைச்சிது, இல்லைன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது சர்வை பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு எழுந்துட்டாங்க. இப்போ 3ஆம் இடத்துக்கு வரார். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அரை மறைவு அப்படின்னாலும் அது வந்து பார்த்திங்கன்னா உபஜய ஸ்தானங்களில் ஒன்று. அதே சமயம் முயற்சி ஸ்தானம், வீரிய ஸ்தானம், அங்கே தான் நிற்கிறார் செவ்வாய். சூப்பர். சனியோட பார்வையை வாங்கட்டும். ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். கண்ட்ரோல் இருக்கும். ஸோ கொஞ்சம் குறையும், வீரியம் குறையும். ஏன்னா இவர் வீரியமாக உட்காந்துட்டு இருக்கார். 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ இந்த கிரகம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு இது இருந்தால் கூட சமாளிச்சிடுவாங்க. அதான் கஷ்டம் வர மாதிரி இருக்குது, ஆனால் கிளம்பிடுவோம். ஏன்னா மழை பெய்ய போகிறதுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, கொடை எடுத்துன்னு போயிடுவாங்க, இல்லை ரெயின் கோட் போட்டுருவாங்க, பாதுகாப்பு இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி யோசிச்சிருவாங்க. இப்போ இந்த யோசனை வந்துடும். இப்போ அவங்களுக்கு இவ்வளோ நாளாக யோசிக்காதவர்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம சர்வை பண்ணணும், உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருக்கணும், எப்படி அந்த சூழலை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், இப்போ அந்த தாட்டு வந்துடும். அதே சமயம் இந்த குரு பகவான் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்க போகிறார். ராசிநாதன் ஜீவனாதிபதி. ஸோ இவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஜீவன விஷயமாக வெற்றி கொடுக்கும். ஸோ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்ட மீனராசினியர்கள் இனிமேத்தான் கொஞ்சம் அப்படி பிரைட்னஸ்க்கு வரப்போகிறாங்க. அப்போ ஒரு பெரிய முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கக்கூடிய சனி அந்த இடத்த, ஆமாம், 22 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்றத ஒரு இது சொல்லிடுங்க. 22 வயசுக்கு மேலே திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, ஒரு 30-35 வரைக்கும் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் செவ்வாய் பயிற்சிக்கு எப்படி இருக்கும் அதை மட்டும் சொல்லுங்கள். வேலை அப்படிங்கும்போதே இப்போ படித்து முடித்தவர்கள் வேலைக்கு வரப்போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்படி முயற்சி எடுப்பாங்க, கரெக்டாக? ஏன்னா எந்த இது மாதிரிலும் வேலைக்கு நம்ம முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும். ஏன்னா அவங்களாம் வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க யாருமே என்ன. அப்போ இவங்க எடுக்கிற முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு சரி, ஏற்கனவே வேலையில் இருக்காங்க, அவங்க அந்த நெளிவு சுழிவை கற்றுன்றுவாங்க. எப்படி வேலை செஞ்சால் நமக்கு ஒரு உத்தியோகம் சிறப்பாக அமையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க. ஸோ அவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லபடியான முன்னேற்றம். திருமணம் அப்படிங்கும்போதே ரொம்ப நாளாக இவங்களுக்கு திருமண யோகம்ங்கிறது கை கூடலை, அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜென்மராசியில் வந்ததுலேயே இதுதான். 12ஆம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் பரவாயில்லைங்கிற சுச்சுவேஷனில் இருந்தது. ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா 7 கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது, தடைகளும் கொடுக்கும், திருமணத்தையும் கொடுக்கும் என்ன. அப்போ இவர் ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் டென்ஷன் தான் திருமண யோகம் அப்படிங்கிறது. இப்போ இந்த மீனராசினியர்களுக்கு திருமண யோகம் கை கூடிடும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ பெரிய மாற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். என்ன, செவ்வாய் பகவான் சனி பகவானோட பார்வை விழுந்தால் கூட பரவாயில்லைன்ட்டேன். ஏன்னா இந்த குரு வந்து 9ஆம் பார்வையை பார்க்குறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் வீரியம் குறையும். தைரியத்தை இவங்க அதிகப்படுத்தினாங்கனால இந்த வீரியம் கட் ஆகிடும். ஸோ இவங்களோட முயற்சிகள் முன்னேற்றம் அடையும். அதே சமயம் இந்த செவ்வாய் பகவான் எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறார், 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 10ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார், செவ்வாய் பகவானும் பார்க்க போகிறார். ஸோ இந்த உத்தியோகமாகட்டும் தொழில் வியாபாரமாகட்டும் இவங்க வந்து கவனமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷம். நல்ல அதான் முயற்சி எடுத்தாங்கன்னா வெற்றி. ஓகே, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க முருகப்பெருமான் வழிபாடு, அதே சமயம் கந்தகுரு கவச்சம், கந்தர் அனுபூதி, இது அவங்க காதலை கேட்டால் கூட போகிறோம். நம்ம படிக்கணுங்கிற தமிழ் தான் படிக்க இருந்தால் ரொம்ப விசேஷம், இல்லைன்னா கேட்கலாம்.
இது பண்ணினாங்கனாலே இந்த கந்தர் அனுபூதி பாராயணம் இவங்க தினம்தோறும் பண்ணாலே விசேஷம்தான். என்ன கேட்டாலும் விசேஷம். இந்த செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். போயிட்டு ஒரு நெய் தீபம், அவ்வளோதான். ஏன்னா குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். செவ்வாய் 3ஆம் இடம் தான். ஸோ இந்த ஒரு சின்ன பரிகாரம் இவங்க பண்ணாலே இந்த செவ்வாய் பகவான் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.